இந்த saree வந்து ஆக்சுவலி எங்க அம்மாவோட saree தான். எல்லாம் கம்மல் வேணுமா? எப்படி ரெடியா இருக்கேன்னு பாருங்க फ्रेंड्स. ஜெஷிதா காசை வச்சு அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டா ஒரு ஏய் சூப்பர். 100 ரூபாய் சொன்னா 50 ரூபாய் வந்துச்சு சார். இதா ஐஸ் கீழே ஊத்தாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சடனா வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ காலையில சீக்கிரமா எழுந்துச்சு குளிச்சு முடிச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்துட்டு இருக்கு. சாப்பாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சு வச்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வந்து வேக வச்சேன், இன்னும் வேகவே இல்லை. சாதம் வச்சுட்டேன். சிம்பிளா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைக்கலாம்னு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பா? ஆமா, காலையில டீ போட்டு குடிச்சாச்சு. சரி நம்ம சமைச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். சாதம் வடித்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் தண்ணியை வடிகட்டிடலாம், இல்லைன்னா கையில தெரிச்சிருமா? வடிகட்டிட்டு தண்ணி அதுக்கப்புறம் குறையில பிறகு வடிகட்டினாதான் கையில தெரிக்காம இருக்கும். நிறைய பேர் நீங்க எப்படி சாதம்லாம் வடிக்கிறீங்கன்னு கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வீடியோல. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வடிக்கிறேன். அப்படியே ஃபுல் தண்ணியோட இது பண்ணா வச்சுக்க தெரிச்சிரும். மேல ஃபுல் தண்ணி தான் வழிஞ்சு வந்துடும், மேல தெரிச்சிடும். கையில ஊத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வடிச்சிட்டு அப்படியே நிக்க வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்தேன்னா சாப்பாடு தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிருக்கும். கரெக்டான பாத்திரம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான பாத்திரம் வச்சாதான் வந்து பார்த்தோன்னா அது அப்படியே நிற்கும். இல்லைன்னா கீழே ஊந்துடும். சாப்பாடு கீழே கொட்டிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நிற்க வராது. இது அப்படியே நிற்கும். நான் போயிட்டேன் ரெடி ஆகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து கிளம்பலாம். கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு சிம்பிளான மேக்கப் தான் பண்ண போகிறேன். ஒரு மினிமலான ப்ராடக்ட் வச்சு ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்கப் போடுறதுக்கு ஃபேஸஸ் கனடாவோட இந்த ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நீங்கள் மேக்கப் போட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் சிம்பிளாக மேக்கப் போகிறேன்னு பார்க்கலாம். மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றிக்கிறேன். நான் எப்பயும் போகிற ஹேர் ஸ்டைலே போட்டுக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸஸ் கனடாவோட டிண்டட் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் SPF இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கின்ல நல்லா ஜென்டலாக பிளண்ட் ஆகும். இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் 299 தான். இது ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணி ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்குது. நெக்ஸ்ட் நான் ஃபேஸஸ் கனடாவோட காஃபி மேட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒன் ஸ்வைப்ல அப்ளை பண்ணிக்கலாம். ரிச் பிக்மெண்டேஷனாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இது ஃபுட் ப்ரூஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபும் கூட. நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடா லிப் கிளாஸ் போட்டுக்கிறேன். இது நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா கிளம் ட்ரீம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ஷிம்மர் எஃபெக்ட் கொடுக்குது. 24 ஹவர்ஸ் ஹைட்ரேஷனாக இருக்கும். நான் ஸ்டிக்காகவும் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மினிமலான ப்ராடக்ட் வச்சு என்னோட மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சன்லைட்ல பார்க்கும்போது இன்னுமே என்னோட ஸ்கின் நல்லா க்ளோவா இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துமே என்னோட மேக்கப் கலையாம நல்லா லாங் ஸ்டேவா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க. பர்பிள் ஆப்லயுமே அவைலபிள் இருக்கு. சென்னை, பெங்களூர், கொச்சில இருந்து புக் பண்றவங்களுக்கு வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்ல பர்பிள் இருந்து டெலிவரி பண்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். என்னோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே என்னோட அவுட்ஃபிட் இதுதான், ஃபுல் அவுட்ஃபிட். இந்த saree வந்து ஆக்சுவலி எங்க அம்மாவோட saree தான். நான் வந்து அவங்களோட பிளவுஸ் அவங்க அளவு தான் தச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு வந்து நான் எனக்காக ஸ்டிச் பண்ணேச்சு. ஆமா, ஸோ இங்கே ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டு முடுவெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி பெருசாக வந்து கொஞ்சம் பண்ணியாச்சு. ஸோ அம்மாவோட saree நல்லா இருக்கு. எனக்கு சூப்பரா இருக்கு சங்கீதா. சிங்கிள் கலர் saree. சிங்கிள் கலர். ஆமா, இது வந்து டபுள் கலர்லாம் கிடையாது. சிங்கிள் கலர் காப்பர் ஜரி. என்னம்மா என்னாச்செல்லாம் கம்மல் வேணுமா? எப்படி ரெடியா இருக்கேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாவோட அவுட்ஃபிட் இதுதான் கோயிலுக்கு. ஆமா மாமியாமா போலாமா? மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஆனா ரெட்டை ஜடை போட்டு பூலாம் வச்சு அழகா வந்து ஜஸ்விதா ரெடி பண்ணிருக்கேன். குழந்தைங்க எப்படி இருந்தாலும் பாங்க அழகா தான் இருப்பாங்க. அதோட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ரெட்டை கும்முடி போட்டிருக்கியமான்னு சொல்லி. பூ வேற வச்சிருக்கியாமா? அதானே. ஆமா, நல்லா இருக்குதுமா, நல்லா இருக்குதுமா, அழகா இருக்கு. பிடிச்சிருக்குப்பா ஜஸ்ட் இதெல்லாம் வைக்க. போலாமா? அம்மாக்கு பூவா? போலாம். போலாமா? வாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோயில் தான் வருவோம். ஏதாவது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தோம்னா இல்லை ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருந்ததுன்னா உடனே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தால் சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோயிலுக்குலாம் போக மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி மயமாக அது வயசு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா பக்திலாம் நிறைய வருது பேபி. அதனால தான் அடிக்கடி கோயிலுக்கு போறியா? நார்மல் டைம்ல எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பாத்தியா? ஆமா, இது ஒரு ஃபங்க்ஷன் டைம் வந்தால் அது ஹெவி கூட்டம் இருக்கும். ஸ்பெஷல் தரிசனம் வாங்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அமைதியாக நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கோயிலுக்கு வந்து சாமி பார்த்தாச்சு. இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுவும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக. ஆமாம், என்னன்னு தெரியலையே. சாமி பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் எப்பயுமே அங்கே போய் அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணிட்டு வருவோம். அங்கே டொனேட் பண்ணால் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா
பிரசாதம் கொடுப்பாங்க. ஆமா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவள் ஸ்வீட் அவள் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பரா இருக்கு. ஆமா, நான் வடமாலை கேட்டேன். வடமாலை இன்னைக்கு இல்லம்மா, இருக்குதா தரேன், நெக்ஸ்ட் டைம் வந்தா கேளுங்க தரேன் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்து எப்பவுமே வடமாலை தான் தருவாங்க. அதானே டிஃப்ரெண்டா தருவாங்க. வடமாலை தருவாங்க. அப்புறம் வந்து பொங்கல், கேசரியில லாஸ்ட் டைம் போகும்போது கேசரியில கொடுத்தாங்க, ரவா கேசரி ஸ்வீட், ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாசி மகம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதனால இன்னைக்கு நம்ம மாசி மகத்துக்கு போலாம். ஆமா, லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா போய் வந்துட்டு இருந்தோம். போன வருஷம் போய் ஜெஷிதா கொலுசெல்லாம் வேற தொலைச்சிட்டு வேற வந்திருந்தோம்ல. ஆமா, இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாசி மகத்துக்கு கிளம்பலாம். பாப்பாவோட கொலுசெல்லாம் கட்டி வச்சுட்டு போலாம். ஜம்முன்னு வந்து மகத்துக்கு போயிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மக வீடியோவும் பாருங்க. சரி வாங்க, நம்ம மாசி மகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு வெளில போறாங்க. நம்ம இப்பதான் வந்து உள்ள போறோம் பாக்குறதுக்கு. போலாம். ஸ்லோவா நடந்து போக வேண்டியதான். இந்த பொம்மை காசு எடுக்கணுமா? அது எடுக்குமா? வாங்குமா? காசு எடுக்கிற பொம்மை. இவதான் காசு நிறைய வச்சுக்கல. சங்கடா, சாமியை பார்த்துட்டு வரும்போது வேணா பாத்துக்கலாம். நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அத வரும்போது பாத்துக்கலாம். ஓகே, பார்த்து வச்சுட்டு போயிடலாம். என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு போயிடலான்ற. காலையில விட கூட்டம் கம்மியா தான் இருக்கு. வெயில் இல்ல. ஆமா, வரவங்க காலையிலே வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் வருவாங்க. நம்ம மதியமா வந்துக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா ஜெஷிதா, என்னம்மா பேய் வீடு? நான் பேய் வீடு பாக்குறேன். இத பாக்குறேன். வந்து இறங்கி நடந்து வர மாட்டாங்களா, தூக்கினே தான் போகணுமா? ராட்னம் போறீங்களா? பேபி ராட்னம். ராட்னம் யார் போறது? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ராட்னம்லாம் இங்க பாருங்க நிறைய வச்சிருக்காங்க. போறலாமா? அப்ப கூட்டு போலாமா? நம்ம மகத்துக்கு வந்தாச்சு. நிறைய சாமிலாம் ரிட்டர்ன் போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ. நான் மதியத்துல வந்ததுனால காலையில வந்தீங்கன்னா ஃபுல்லா லைனா இருக்கும். ஆமா, நம்ம கோயிலுக்குலாம் போனா ஒரு சாமி தான் பார்க்க முடியும். ஆனா இங்க வந்தோம்னா இங்க நிறைய ஊர் சாமி, எல்லா ஊர் கோயில்ல இருந்து சாமி வரும். ஆமா, அதனால வந்து இங்கதான் வந்தோம். இங்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. சாமி பிரசாதம் வந்தவொடனே புளியோதரை. சாமி இன்னும் கும்பல, அதுக்குள்ள சாப்பாடு வாங்கிட்டேன். ஜஷிதா கூட சாப்பிடுவோம். மண்ணா இருக்கா கையில. ஜஷிதா போட்டு போது பாருமா. சாமிலாம் கிளம்புறதுக்குள்ளார அங்க இருக்க சாமியில போய் பாத்துடலாம். ஓகே, சாமி இங்க வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுச்சு போயிட்டு இருக்காங்க போல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் தான் இருக்கு இந்த டைம். நம்ம அந்த சைடு போய் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ணலாம். வாங்கி சாப்பிடலாம். இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதுனா பொறிமா வாங்கிக்கலாம். சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இங்க இருக்கு பாரு சாமி, சூப்பரா இருக்கு. நான் போலாமா? ஃபுல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. சூப்பரா இருக்கு. ஆனா வந்து
அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நாங்க. அப்போ வந்து காலையிலே வரணும். ஆமா, வரவங்க வந்து காலையில வரணும். பட் இந்த டைம் வந்தா கிரவுட் கம்மியா இருக்கு, வரப்போ ஈஸியா இருக்கு. நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், சுத்தி பார்க்கறதுனா சுத்தி பார்க்கலாம், அதனால ஜாலியா இருக்கு. ஈவினிங் நிறைய பேர் வருவாங்க. ஈவினிங் இன்னுமே நிறைய பேர் வருவாங்க. ஃபார்ம்லாம் இருக்கு, நிறைய ஃபார்ம் இருக்கு. நல்லா அழகா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. போலாமா? என்னம்மா பாப்பா சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன வேணுமா ஜெசிதா? ஐஸ் வேணுமா? பாப்பாக்கு என்ன வேணும்? ஐஸ். பாப்பாக்கு ஐஸ் வேணுமா? எனக்கு ஐஸ் வேணும். உனக்கு வேணுமா? சரி, ஐஸ் கீழே ஊத்தாம வேக வேகமா கரையுது. நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு எதாவது வாங்கி கொடுத்தியா? நாங்க வாயில புள்ள பொழிச்சுக்க சொல்லுவாங்கல்ல, எனக்கு வேணும்னா கேட்டு சாப்பிடுறேன், நீ வேணும்ன்றத வாங்கி சாப்பிடணும். சரி, இந்தா பஜ்ஜி போண்டா எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எது வேணுமா வாங்கிக்கோ. ஓ, ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சா? சாப்பிடுங்க யஷிதா. இப்பதானா ரெயின் டிராப்ஸ் வலையில் வாங்கினேன். சரி சரி சரி. சங்கீதாக்கு ரெயின் டிராப் வலையில் வாங்குறாரு. போடு, ஒழுங்கா போடு போடு, டக்கு டக்குன்னு போடு. நீ போட்டு ஒரு பவுல் வாங்குற. 100 ரூபாய். 100 ரூபாயா? பாப்போம். ஏய் சூப்பர். 100 ரூபாய் சொன்னா 50 ரூபாய் வந்துச்சு फ्रेंड्स. 50 ரூபாய் போட்டாரு. பேபி 100 ரூபாய் போடு பேபி. அட ஒரு 50 ரூபாய். பயங்கரமா அனல் பறக்குது. பீச்ல நான் சென்னையில இருக்கும்போது பீச்ல சுத்தி சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சுத்தி சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதா, இன்னைக்கு ஆப்ஷன் கிடைச்சது. சரி, பண்ணி சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். சரிங்களா? நல்லா இருக்கா? ரொம்ப தூரம் நடந்து திருவிழா போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியை பார்த்து அழகாக உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சை பார்த்துட்டு பீச் இருக்கு, இங்க கிரவுண்ட் இருக்கு, அழகா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட்ட கான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என் மூஞ்சினா இவ்வளோ கருப்பாகுது. வெயில்ல வந்தோம்ல, யானை வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வாயில வெடி எங்கடி வைக்கிறேன்? சம்மர்ல ஃப்ரெண்ட்ஸ் கார்ன், ஸ்வீட் கார்ன் வாங்கி சுட்டு சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ், மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தோமா. நீ ஒண்டியா சாப்பிட்ற பொண்ணு பார்த்து எனக்கு ஊட்டி விட்றா ஜெஷிதா. அம்மாக்கு முட்டா கூட. லவ் யூ. வீட்டுக்கு போகலாமா பேபி? பாம்பன் போகும்போது இந்த பொம்மை தான் நான் பார்த்துட்டு போனேன். இப்போ வரும்போது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு ஜெஷிதா கிட்ட காட்டலாம், பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அவ்வளோதான், நாங்கள் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். டைம் ஆகிடுச்சு, நம்ம போகலாமா? போகலாம். என்ன பலூன் பார்த்து வேடிக்கை தான், ஏதோ பலூன் தான் பார்த்துன்னு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மாசி மரத்துக்கு போய் சாமிலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே எங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்து தூங்கிட்டா, வரும்போதே தூங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால படுக்க வச்சாச்சு. ஸோ நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம்னு பார்க்கலாமா? திருவிழா கடையில் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்? வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணோம், நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். ஒரே ஒரு கேம் விளாடணும், அந்த ரிங்கு போகிற கேம் வந்து விளாடணும். பேபி 50 ரூபாய் ஜெயிச்சாரு. அதில் 50 ரூபாய் ஜெயிச்சு மறுபடியும் அங்கே அந்த 30 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டு 20 ரூபாய்க்கு மறுபடியும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நாங்கள் ஃப்ரீயாகவே விளையாடிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ரிங் போட்டு விளையாடிட்டு வந்தோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ சிம்பிளான திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். யஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை உண்டியல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது யாராருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. இது நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு பக்கத்து வீட்டில் வந்து வாங்கினாங்க இது ஃபர்ஸ்ட்டு. ஸோ நாங்கள் எல்லாரும் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. காசு வச்சா உள்ள ஒரு பொம்மை வந்து அதை இழுத்துட்டு போவோம். காசு எடுத்துட்டு போயிட்டோம். வந்து நான் சின்ன பிள்ளைங்க போய் பார்க்கும்போது இது ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அதனால இது என்னோட மெமரிஸாக இருக்கட்டும்ன்றது ஜெஷிதாக்கு வாங்கிட்டு வந்தேன்.
இது எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஜெஷிதாக்கே தெரியல, வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் எழுந்ததுக்கு அப்புறம் காட்டுவோம். அவர்கிட்ட வந்து காட்டலாம். நெக்ஸ்ட் துணி காய வைக்க கிளிப், இந்த மர கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். இந்த மர கிளிப் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஆனா மர கிளிப் வாங்கிட்டு வந்திருக்கேன் துணி காய்க்கு. அந்த எவர் சில்வர்ல தான் போய் வாங்கணும். அது அவங்க எஸ்எஸ்ல இல்ல. ஆமா, அது வாங்கினா அது ரொம்ப நாள் லைஃப் வரும். இது 20 ரூபாய்க்கு 30 ரூபாய் 50 ரூபாய்க்கு இது வாங்கினா நிறைய எனக்கு தான் வாங்கியிருக்கேன். ஜெஸ்ட் ஒரே ஒரு இந்த பொம்மை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அப்ப நான் இந்த ஒரு கிளிப்பு வாங்கினேன். பேண்ட் தலையில போற ஒரு கிளட்ச் கிளிப்பு, ஒரு பேன் வர சீப்பு, பேன் சீப்பு இம்பார்ட்டண்டா வாங்கினேன். அதுக்கப்புறம் குஷி கிளிப் வாங்கினேன். குஷி கிளிப்பா? பொட்டு. எனக்கு இந்த பொட்டு வச்சாதான் என் ஃபேஸுக்கே நல்லா அழகா இருக்க மாதிரி இருக்கு. மத்த போட்டு இந்த ஸ்டோன் போட்டு இந்த ஸ்டோன்ல இந்த ஸ்டிக்கர் கலர் போட்டுலயே ஸ்டோன் வச்சிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ல வச்சா ஃபேஸுக்கு எடுக்கவே மாட்டேங்குது. பொட்டு வைக்காத மாதிரியே இருக்கு. அந்த பொட்டு இப்ப கூட முன்னாடி வந்து அந்த பொட்டு ஒரு பச்சை போட்டு வச்சேன், அது எடுப்பாவே இல்லை. எப்படின்னா அப்படி இருட்டா இருக்க மாதிரி இருக்கு முகமே எனக்கு பொட்டு. அதனால என்னோட குங்கும கலர் பொட்டே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த திருவிழா கடையில தான் ஒரு 2 செட்டு வளையல் வாங்கினேன். ரொம்ப நாளா இந்த ரெயின் டிராப் வளையல் கேட்டுட்டே இருந்தேன். இந்த திருவிழா கடையில வாங்கி நல்ல கலரா வாங்கிட்டு வந்தா இல்லையா? நான் உனக்கு எடுத்து தர சொன்னா நீ எடுக்கவே இல்லை. வெந்தய கலர் ஒண்ணு, குங்குமம் கலர் மாதிரி இருக்கு, பிங்க் கலர். ஆமா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு அந்த மிக்சிங் கலர் இருக்குல்ல, அதையும் சேர்த்து போட்டுக்கலாம், கலந்து போட்டுக்கலாம். அதனால இது எடுத்தேன். இன்னும் நல்லா அட்ராக்டிவா இருந்தது. ப்ளூ கலர் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் தான் எடுக்கல. ஒன்றுனா பொறிமா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு 2 செட்டு வளையல் வாங்கினேன். ஸோ இவ்வளோதான் திருவிழா கடையில் வாங்கி. அவ்வளோதான். இந்த உண்டியல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குமா? ஜெசிதா கிட்ட காட்டலாம். சரி பாய் காட்டு. இல்லை நீ பார்த்தியா? நானே பார்க்கல. யாருக்கெல்லாம் இந்த பொம்மை பிடிக்கும் சொல்லுங்க. இங்கே வந்து காசு வைக்கணும். காசு வச்சா காசு வச்சு வைக்கணும். அது வந்து எடுத்து போயிடுச்சு. ஆமா, நாய்க்குட்டி எடுத்துட்டு போயிடும். அதுவே எடுத்து போயிடுமா? நம்ம அமுக்கணுமா? இங்க ஒரு பிரஸ் பண்றன்னு இருக்குல்ல, காசை வச்சு அழுத்தி விட்டணும். அழுத்தி விட்டா அவர் உடனே எடுத்துட்டு வரு. ஓஹோ, பத்தியா இல்லையா? நல்லா சூப்பரா எடுக்குது காசு. உண்டியலா? உண்டியல் மாதிரி தான். ஆமா. இது அடியில ஓபன் பண்ணா இதுமே காசு எடுத்துக்கலாம். நம்ம ஜெசிதா கிட்ட இதை காட்டக்கூடாது. காட்டினா காட்டாம திருச்சி எடுத்துருவா. முன்னாடி பார்த்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா. எடுத்துடுறா. எங்க காசு உள்ள போதே அது எப்படி வெளியே எடுக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டா நோட் விட்டுறாரு. இது வந்து சூப்பரா இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மெமரிஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து 250 சொன்னாங்க. அப்புறம் 200 கேட்ட கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி கம்மி விலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஜெசிதாக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெசிதாக்காக இந்த பொம்மை. இது 2 உண்டியல் ஜெசிதாக்கு. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதே ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். நைட்டுக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு. யாரெல்லாம் மாசி மகத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க லாஸ்ட் 3 வருஷம் நாங்க கண்டினியூஸா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வரவங்க மார்னிங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்தா சாமி நிறைய இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்லும் சாமி நிறைய வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈவினிங் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்கல. நாங்க இது வரைக்கும் நைட்டு போனது கிடையாது. ஒரு டைம் நைட் போய் பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ மதியம் போகும்போது சாமி வந்து கொஞ்சம் கிளம்பிட்டு கொஞ்சம் காலையில தான் நல்லா பிஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.